Hey all, happy morning to everyone. So today now we are going to discuss with the chapter about the biotechnology and its applications. So without wasting our time, enter into the topic is biotechnology is providing. What are the aims of biotechnology அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு improved microorganisms biotechnology is completely deals with the microorganisms. அதுக்கப்புறமா நம்மளுடைய லைஃப்பில் எங்கெங்கே பயோடெக்னாலஜி அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் த பெஸ்ட் கேட்டலிஸ்ட் ஒரு இம்ப்ரூவ்ட் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பியூர் என்சைம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து இந்த பயோடெக்னாலஜி ப்ராசஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதன் மூலிமா அந்த என்சைம்ஸ் விச் கேன் ஆக்ட் அஸ் ஏ கேட்டலிஸ்ட் ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது தான் வந்து ஒரு கேட்டலிஸ்ட். So and also helps in the process of downstreaming process. Downstreaming process na purification and separation technique. இது கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. What is downstreaming அப்படின்னா purification and separation technique. And the next one is biotechnology applications. எங்கன்னா அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், ஜெனட்டிக்கலி பேஸ்டு க்ராப் அக்ரிகல்ச்சர். ஃபர்ஸ்ட் வந்து what is green revolution. க்ரீன் ரெவல்யூஷன் வந்து நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் வந்து ஃபுட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு ஃபுட்டு டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ட்ரிப்ளிங் த ஃபுட் சப்ளை வந்து 3 மடங்காக பண்ணது வந்து க்ரீன் ரெவல்யூஷன். ஓகேவா? ஸோ இதில் வந்து திஸ் வாஸ் ஆல்சோ த கொஷின். இன்க்ரீஸ்ட் ஈல்ஸ் நம்மளுக்கு விளைச்சல் வந்து அதிகமாக இருக்குது. எதனாலன்னா டியூ டு த இம்ப்ரூவ்டு க்ராப் வெரைட்டிஸை. ஸோ க்ராப் வெரைட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதால. பட் மெயின்லி எதனாலனா பெட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் அக்ரோ கெமிக்கல்ஸ். ஸோ நம்மளுக்கு ஈல்டு அதிகமாக இருக்குது. எதனாலன்னா ப்ராப்பர் இம்ப்ரூவ்டு க்ராப் ஈல்ஸ், க்ராப்போடைய வெரைட்டியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதால. அதுக்கப்புறமா பட் மெயினாக எதனாலன்னா பெட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் agrochemicals. So this was the better management of agrochemicals. இது வந்து நீட் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மேக் ஷூர் நோட் ஆஃப் இட். டிஷ்யூ கல்ச்சர்னால் என்ன? ஒரு சின்ன பிளான்ட்லேருந்து ஒரு லீஃப்லேருந்து ஒரு சின்ன பாட்டை கட் பண்ணி அதை வந்து ஒரு கல்ச்சர் மீடியமில் வச்சு அதை க்ரோ பண்ணுறது தான். அந்த குட்டி பார்ட் ஆஃப் த பிளான்ட்லேருந்து த ஹோல் பிளான்ட்டையுமே க்ரோ பண்ணுற ப்ராசஸ் தான் டிஷ்யூ கல்ச்சர். Explant is any part of the plant taken in a test tube under sterile conditions. Sterile conditionனா அந்த கண்டிஷன்ஸில் எந்த ஒரு மைக்ரோப்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூட்ரியன்ட் மீடியாவில் வந்து பிளான்ட்லேருந்து ஒரு சின்ன பார்ட்டை கட் பண்ணி டெஸ்ட் டியூப் ஒரு என்ன கல்ச்சர் மீடியா ஒரு பெட்ரி டிஷ்ஷில் வந்து கல்ச்சர் பண்ணுறது தான் எக்ஸ்பிளான்ட். டோட்டிபோட்டன்சி அப்படின்னா the capacity to generate a whole plant from any cell. பிளான்ட்லேருந்து ஒரு சின்ன செல்லில் இருந்து ஒரு ஹோல் கம்ப்ளீட் பிளான்ட்டையுமே ஜென்ரேட் பண்ணுற அந்த ப்ராசஸ் பேர் வந்து டோட்டிபோட்டன்சி. நம்ம யூஸ் பண்ணுற கல்ச்சர் மீடியம்க்கு வந்து ஒரு மெயின் சோர்ஸ் வந்து கார்பன் சோர்ஸ். அண்ட் மெயின் சோர்ஸ் இஸ் அ கார்பன் சோர்ஸ். அந்த கார்பன் சோர்ஸை தான் நம்ம குளுக்கோஸோ சுக்ரோஸாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் some other inorganic salts like inorganic salts, vitamins, amino acids and growth regulators like auxin, cytokinin, plant growth hormones. இதெல்லாம் ஆக்சின், ஜிபர்லின், சைட்டோகைனின். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த கல்ச்சர் மீடியாவில் இருந்தால் தான் வந்து பிளான்ட் வந்து நல்லாவே க்ரோ ஆகும். ஏன்னா இது எல்லாமே வந்து அங்கே ஏதாவது ரியல் பிளான்ட்லேயுமே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மைக்ரோ ப்ரொபகேஷன்னா thousands of plants ஒரு grown in a tissue culture method. ஒரு thousands of plants குட்டி குட்டியாக வந்து நிறைய வளரும். ஸோ thousands of plants can grow at a time வந்து மைக்ரோ ப்ரொபகேஷன். ஈச் ஆஃப் த பிளான்ட்ஸ் வந்து ஒரிஜினல் பிளான்ட்டு. ஸோ மதர் பிளான்ட் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ தேர் கால்ட் அஸ் சொமாக்ளோன்ஸ். சொமாக்ளோன்ஸ்னால் தே ரிசம்பிள்ஸ் த ஒரிஜினல் பிளான்ட்டை. மதர் பேரண்ட் பிளான்ட் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த சொமோக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், நம்ம வந்து கல்ச்சர் பண்ணுறது எல்லா பிளான்ட்ஸுமே கல்ச்சர் பண்ண முடியாது. நம்ம கல்ச்சர் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து டிசீஸ் ஃப்ரீ கண்டிஷனில் இருக்கும், எந்த ஒரு டிசீஸுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கல்ச்சர் பண்ணணும்னா ஆக்சிலரி அண்ட் அப்பிக்கல் பார்ட். இப்போ வந்து இங்கே தான் ஒரு பிளான்ட் டிப் இருக்குன்னா பிளான்ட் டிப்பில் வந்து எந்த ஒரு வைரஸுமே இருக்காது. ஸோ நம்ம கல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கேருந்து ஒரு பார்ட்டை கட் பண்ணி அதை வந்து டெஸ்ட் டியூப்பில் வச்சு கல்ச்சர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இன்விட்ரோ கண்டிஷன்ஸ் டு obtain the virus free plants. ஓகேவா? Scientists have been isolated single cells from the plants.
Yes, after digesting the cell walls has been isolate naked protoplasm. எஸ் சார். இப்போ ஒரு செல்ஸ் இருக்குன்னா செல் இருக்குது, உள்ள ப்ரோட்டோபிளாசம், அதை சுற்றி செல் வால் இருக்குது. ஸோ செல் வாலை கட் பண்ணுறது 2 மெத்தட்ஸ், மெக்கானிக்கல் மெத்தட் அண்ட் என்சைமேட்டிக் மெத்தட் மூலிமா செல் வாலை கட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது அங்கேருந்து செல் வாலை டைஜஷன் பண்ணிடுவாங்க, செல் வாலை ரிமூவ் பண்ணிடுவாங்க. உள்ளே வந்து ப்ரோட்டோபிளாசம் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டோபிளாசமை ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பனானா வேணும்னா பனானாவுடைய ப்ரோட்டோபிளாசம் அண்ட் ஆப்பிளோடைய ப்ரோட்டோபிளாசம் எடுத்து ரெண்டுத்தையும் ஃப்யூஸ் பண்ணி நம்ம ஒரு புதுசான வெரைட்டி வந்து நம்ம உருவாக்கலாம். ஓகேவா? ஹேவிங் நம்மளுக்கு டிசைரபிள் கேரக்டரை நம்ம உருவாக்கலாம். which can be further to form a new plant. ஒரு புது விதமான பிளான்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகலாம். this is called somatic hybrids and the process பேர் வந்து somatic hybridization. இந்த மாதிரி தான் ப்ரோட்டோபிளாசம் ஃபியூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டொமேட்டோ வித் பொட்டேட்டோ கால்ட் அஸ் பொமேட்டோ. ஆனால் இது வந்து மார்க்கெட்டில் அவ்வளோவா யூஸ் இல்லை. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் now we are going to deal with the genetically modified crops. ஸோ இப்போ வந்து க்ராப்ஸ்லேயே ஒரு சில ஜீன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா அது வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட், பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸாக மாறிடும். ஸோ ஜீன்ஸ் பிளான்ஸ், பாக்டீரியா அண்ட் ஃபங்கை அதோடைய ஜீன்ஸ்லாம் ஆல்டர் பண்ணுறது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, ஸோ இப்போ வந்து ரொம்ப கோல்டையும் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் ட்ராஃப்ட் கண்டிஷன்ஸ் டாலரபிள் டு ஸ்ட்ரெஸ்ஸஸ், அதாவது வறட்சியிலும் அந்த பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ். பெஸ்ட்டுனால் இந்த இன்செக்ட்ஸ்லாம் எதுவும் வந்தாலும் அதையும் பீட் பண்ணி க்ரோ ஆகக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் மினரல்ஸ், சாயிலில் இருக்கிற மினரல்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் enhance the nutritional value of the food. ஃபுட்டோட நியூட்ரிஷனல் வேல்யூவும் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் விட்டமின் ஏ, enriched rice, that is golden rice. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்க கொஸ்டின். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் த டெய்லர் மேட் பிளான்ஸ் டு சப்ளை, அதாவது பிளான்ஸ் வந்து நிறைய குவான்டிட்டியில் க்ரோ பண்ணுவாங்க. எதுக்குன்னா இண்டஸ்ட்ரிக்கு அந்த பிளான்டோடைய ரெக்குயர்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்காக வந்து அதிகமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச்சஸ், இப்போ ஃபார்மா கம்பெனிஸ்க்கெலாம் வந்து ஸோ பிளான்ட்ஸில் நிறைய தேவைப்படுதுன்னா ஸோ தே ஆர் கல்டிவேட்டட் இன் அ லார்ஜ் குவான்டிட்டிஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ். பிடி டாக்ஸின் அப்படின்ற ஒரு இது, ஓகேவா, பேசிலஸ் துரிஞ்சினசிஸ் அப்படின்றது ஒரு பாக்டீரியா. ஓகேவா? ஸோ இந்த பாக்டீரியா வந்து இந்த பாக்டீரியாவுடைய ஜீனை வந்து பிளான்ட்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த பாக்டீரியா வந்து அதை போய் அட்டாக் பண்ணும்போது அதை வந்து தாங்கக்கூடிய தன்மை வருது. ஸோ இந்த பிடி டாக்ஸின், பிடி அப்படின்ற ஒரு அந்த ஜீனை எடுத்துகிட்டு போய் பிளான்ட்ஸில் இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்செக்ட் வந்து அந்த பிளான்ட்டை வந்து சாப்பிடும்போது அந்த பிளான்ட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அந்த இன்செக்ட் வந்து அந்த பிளான்ட்டை சாப்பிடும்போது இன்செக்ட் ஆர் பாக்டீரியா கெட்ஸ் கம்ப்ளீட்லி டைடு. ஓகேவா? பேசிலஸ் துரிஞ்சினசிஸ். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் காட்டன், கார்ன், ரைஸ் இதெல்லாமே. ஸோ ஓகேவா? பாக்டீரிசைடல். ஓகே, பிடி காட்டன் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயின்ஸ் லைக் அ பேசிலஸ் துரிஞ்சினசிஸ் இது வந்து ஒரு ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும் which kill certain insects like lepidopterans, coleopterans and dipterans. ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு ப்ரோட்டீனை உருவாக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த இன்செக்ட்ஸை கில் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்டீரியா வந்து க்ரோ ஆகும்போது ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் அந்த பாக்டீரியாவோட லைஃப்பில் வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை எடுத்து பிளான்ட்டில் இன்சர்ட் பண்ணாங்கன்னா பிளான்ட்டில் இன்சர்ட் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா ஸ்போர்ஸ் மாதிரி மருந்தடிக்கிற மாதிரி பிளான்ட்ஸ் மேலே தெளிச்சியும் விடலாம். ஸோ ஓகேவா? ஸோ தீஸ் கிறிஸ்டல்ஸ் கண்டெயின் அ டாக்ஸிக் இன்செக்டிசைடல் ப்ரோட்டீன், அதாவது இன்செக்ட்ஸை கில் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ ஓகேவா? பிடி டாக்ஸின் அப்படின்ற இந்த the things which I underline in the green color is the previously asked questions. ஸோ பிடி டாக்ஸின் வந்து ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும், ப்ரோடாக்ஸினாக தான் இருக்கும். பட் அது வந்து இன்செக்டை சாப்பிட்டுச்சுன்னா
இன்செக்டோடைய alkaline pH of the gut, this was the question. alkaline pH of the gutல வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து soluble ஆகிட்டு அங்கே வந்து ப்ரோடாக்சின் வந்து ஆக்டிவ் டாக்ஸினாக மாறி மிட்கட் ஆஃப் த எபித்தீலியல் செல்ஸ், அதாவது அதோடைய அலிமெண்ட்ரி கேனலில் போய் பைண்ட் ஆகி செல்ஸ் எல்லாமே ஸ்வெல் ஆகி பல்ஜ் ஆகி பிரேக் டவுன் ஆகி இன்செக்ட் வந்து இறந்துடும். ஓகேவா? இந்த இன்செக்டிசைடல் ப்ரோட்டீன் வந்து வெளியில் இருக்கும்போது, இந்த பிடி டாக்ஸின் வெளியில் இருக்கும்போது ப்ரோடாக்சினாக இருக்கும். பட் வந்து அந்த இன்செக்ட் உள்ளே போகும்போது alkaline pH ஆஃப் த கட்டில் போயிட்டு அது கரைஞ்சி, ஸோ இட் கெட்ஸ் ரப்சர் ஆஃப் த எபித்தீலியல் செல்ஸ் ஆஃப் த இன்செக்ட். பிடி டாக்ஸின் அப்படின்றது எல்லா இன்செக்ட்ஸுமே கில் பண்ணாது, இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக். ஓகேவா? ஸோ இது வந்து க்ரை ஜீன் இதில் இருக்கிறது. ஓகேவா? ஓகே, சம் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ் வேர் என்கோடட். cry1AC அண்ட் cry2AB அப்படின்றது காட்டன் பால்வார்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு டாக்ஸின்ஸ். cry1AB அப்படின்றது வந்து கார்ன் பாரருக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ் த்ரூ த கான்செப்ட் வந்து RNA இன்டர்ஃபெரன்ஸ். RNA இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னா சைலன்சிங் ஆஃப் mRNA. RNA டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், த கான்செப்ட் வந்து இங்கே வந்து RNA இன்டர்ஃபெரன்ஸ், இது வந்து நெமட்டோட் பேரசைட்ஸ்க்கு மட்டும்தான் சூட்டபிள். ஸோ இங்கே வந்து மெலக்டாக்னா இன்காக்னிட்டா அப்படின்றது வந்து ஒரு இன்செக்ட், ஒரு நெமட்டோட். ஓகேவா? அது ஒரு பேரசைட். ஸோ இது வந்து விச் அஃபெக்ட்ஸ் ரூட் ஆஃப் த டொபாக்கோ பிளான்ட். ஸோ இதனால் வந்து டொபாக்கோட ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சு. ஸோ இதனால் புதுசாக ஒரு அடாப்ட் பண்ண டெக்னிக் தான் RNA இன்டர்ஃபெரன்ஸ். RNA இன்டர்ஃபெரன்ஸ் வந்து டேக்ஸ் பிளேஸ் இன் ஆல் த யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ். எல்லா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ்லேயும் இந்த RNA இன்டர்ஃபெரன்ஸ் மெத்தட் நடக்கும். ஆஸ் அ செல்லுலார் டிஃபென்ஸ், அதோடைய செல்ஸை பாதுகாக்கிறதுக்காக இந்த மெத்தட் வந்து நடக்கும். ஸோ இந்த மெத்தடில் என்ன நடக்கும்னா, இந்த க்ரீனில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்க கொஷின். சைலன்சிங் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் mRNA, அந்த மெசஞ்சர் RNA வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? சைலன்ஸ் பண்ணி விட்டுரும். அது எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே ரெஸ்பான்ஸ் பண்ண விடாது. ஸோ சைலன்சிங் ஆஃப் mRNA டு எ காம்ப்ளிமெண்ட்ரி டபுள் ஸ்டாண்டர்ட் RNA molecule that binds to prevent the translation of the mRNA. சைலன்சிங் mRNAலேருந்து ப்ரோட்டீனை கன்வெர்ட் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணி விட்டுரும். இது காம்ப்ளிமெண்ட்ரி டு த டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ரெப்ளிகேட் வயா யூஸிங் அக்ரோபாக்டீரியம் வெக்டர்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அக்ரோபாக்டீரியம் வெக்டர்ஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த DNA ப்ரொடியூஸ். எஸ், இந்த ஒரு DNA இன்சர்ட் பண்ணும்போது போத் சென்ஸ் அண்ட் ஆன்டி சென்ஸ் RNA வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இந்த ரெண்டு RNA வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக, ஒன்றுக்கு ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. ஸோ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNA இருக்கும்போது போத் சென்ஸ் அண்ட் ஆன்டி சென்ஸ் RNA ப்ரொடியூஸ் பண்ணோம் விச் ஆர் காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர். இந்த டைமில் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் RNA இருக்கும்போது RNA இன்டர்ஃபெரன்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், அதாவது சைலன்சிங் ஆஃப் mRNA ப்ராசஸ். ஸோ அக்ரோபாக்டீரியம் வெக்டர்ஸ் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த RNA இன்டர்ஃபெரன்ஸ் இனிஷியேட் ஆச்சுன்னா அந்த பிளான்ட் குட் நாட், அதாவது அந்த பிளான்ட்டில் இருக்கிற இன்செக்ட் வந்து குட் நாட் சர்வைவ். சைலன்சிங் ஆஃப் mRNA கான்செப்ட் வந்து சைலன்சிங் of mRNA in complementary to the double stranded RNA. ஓகேவா? both sense and antisense RNA, மெலக்டாக்னினா இன்காக்னிட்டா. ஓகேவா? அக்ரோபாக்டீரியம் வெக்டர். ஸோ இவ்வளோ தான் இருக்குங்க. அண்ட் மெடிசன்ஸில் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there were 30 recombinant therapeutics have been approved for human use. ஹியூமன் யூஸ்க்காக 30 வந்து தெரப்பியூட்டிக், அதாவது இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஹியூமன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 30 இருக்குது அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து 12 ஆஃப் தீஸ் வந்து இந்தியாவில் மார்க்கெட்டிங் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் இன்சுலின் பற்றி மோஸ்ட்லி கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த இயர்லி டேஸில் வந்து இன்சுலின் வந்து இயர்லி டேஸஸில் வந்து டயபெட்டிஸ் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து மோஸ்ட் காமன் வந்து டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இஸ் மோஸ்ட் காமன் டிசீசஸ். ஸோ இயர்லியில் வந்து பிக்ஸ் அண்ட் கேட்டில்ஸில் இருந்து இன்சுலின் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இட் வாஸ் ப்ரொடியூஸ்டு சம் ஆஃப் த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ இன்சுலினில் வந்து 2 ஷார்ட் பாலிபெப்டைட் செயின் இருக்கும். ஒரு செயின் A இருக்கும், செயின் B இருக்கும், which are linked together by disulfide bridges. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரோ இன்சுலின் அது வந்து மெச்சூர் இன்சுலினாக கன்வெர்ட் ஆகுது. A பெப்டைட் ப்ளஸ் B பெப்டைட் which are linked together disulfide bridges. ஸோ ஓகேவா? இப்போது insulin including humans, insulin is synthesized as a prohormone.
அதாவது அது வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ஆக்டிவ் ஃபார்மாக இருக்கும்போது அதில் வந்து சி பெப்டைட் நாட் டு பி ப்ராசஸ்டு அண்ட் ஹேஸ் விச் கண்டெயின்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் சி பெப்டைட் இருக்கும். ஒரு என்னது ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். ஏ செயின் பி செயின் பார்த்தோம் இல்லையா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு சி செயின் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மாக. இது வந்து இந்த சி பெப்டைட் வந்து மெச்சூர் இன்சுலினில் இருக்காது, இன்ஆக்டிவ் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ மெச்சுரேஷன் ஆகும்போது இந்த சி பெப்டைட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இட் வாஸ் ப்ரிப்பேர்டு பை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இந்த இயர் 1983 பை எலி லில்லி அமெரிக்கன் கம்பெனி. ஓகேவா? அமெரிக்கன் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா செயின் ஏ வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணாங்க, செயின் பி தனியாக ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ இதை வந்து மல்டிபிள் குவான்டிட்டிஸ் அவங்களுக்கு நிறைய வேணும்னா ஸோ இந்த மாதிரி பாக்டீரியாக்குள்ளே டிரான்ஸ்ஜெனிக் ஹாஸ்ட் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ இன்சுலின் செயின்ஸை நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. செயின் ஏயும் செயின் பியையும் வந்து செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு த்ரூ ஈக்குவலை மூலிமா தான் அவங்க வந்து பிகாஸ் ஈக்குவலையோட ஜென்ரேஷன் டைம் மல்டிபிள் டைம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைமில் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமா தே ஆர் லிங்க்டு பை டைசல்ஃபைடு பிரிட்ஜஸ். எஸ், நெக்ஸ்ட் வந்து ஜீன் தெரப்பி பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. ஜீன் தெரப்பி வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் ட்ரீட்டட் ஃபார் ஏடிஏ டிசீஸ், அடினோசின் டிஎம்னேஸ் டிசீஸ். ஸோ இந்த ஜீன் தெரப்பி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னா ஒரு ஜீன் ஏதாவது ஒன்று ஃபங்க்ஷன் பண்ணாமல் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருக்கிற ஜீனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபங்க்ஷனல் ஜீன் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுற டெக்னிக் தான் இந்த ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஜீன் தெரப்பி வாஸ் பர்ஃபார்ம் இந்த இயர் 1990 ஒரு 4 year ஓல்டு கேர்ளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஏடிஏ டிஃபிஷியன்சி அப்படின்றதால. ஏடிஏ டிஃபிஷியன்சி வந்து அவங்க பாடியில் வந்து இல்லை. ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி க்யூர் பை போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது, பட் எம்ப்ரியானிக் குழந்தை வந்து கருவில் இருக்கும்போதே சம்திங் ஏதாவது பண்ணாங்கன்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் பண்ணாங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி க்யூரபிள். பட் வந்து என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி க்யூரபிள். என்னென்னா in which the functional area is given by injection மூலிமா கொடுப்பாங்க. ஓகேவா? at the first step towards gene therapy lymphocytes from the blood of the patient is grown in a culture. A functional ADA complementary is then introduced in these lymphocytes when these subsequently return to the patient. These cells periodic infusion அப்பப்போ வந்து அந்த பேஷண்ட்டோடைய லிம்போசைட்ஸ் அதாவது ஒயிட் பிளட் செல்ஸில் இருக்கிற லிம்போசைட்ஸை எடுத்து அங்கே நான் ஃபங்க்ஷனல் ஜீன் இருக்கும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனல் ஜீனை இன்சர்ட் பண்ணுவாங்க விச் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ. ஸோ இது வந்து இம்மார்ட்டல் கிடையாது, நாட் இம்மார்ட்டல்னால் சாகாமல் இருக்கிறது. இது இம்மார்ட்டல் கிடையாது. தே கேன் கண்டிப்பாக வந்து அவங்க இப்போ மந்த்லி அந்த செல்ஸ் இறந்ததுன்னா மந்த்லி தே ஹாவ் டு சேஞ்ச் தர் லிம்போசைட்ஸை. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு அந்த ஃபங்க்ஷனல் ஜீனை வந்து அந்த லிம்போசைட்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி மறுபடியும் பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் கால்டு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு லிம்போசைட்ஸ். இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற வெக்டார் வந்து ரெட்ரோவைரல் வெக்டார். ஸோ இந்த ரெட்ரோவைரல் வெக்டார் மூலம்னா லிம்போசைட்ஸ் எடுக்கிறாங்க அண்ட் லிம்போசைட்ஸ் வந்து பேஷண்ட்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து however marrow cells producing ADA introduced into the cells at early embryonic stages. குழந்தை வந்து கருவில் இருக்கும்போதே வந்து இன்சர்ட் பண்ணாங்கன்னா இட் குட் பி அ பர்மனெண்ட் க்யூர். பட் வந்து குழந்தை பிறந்த பிறகு வந்து இட்ஸ் நாட் எ கம்ப்ளீட் க்யூர். ஸோ இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஸோ என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. பட் இட்ஸ் நாட் எ கம்ப்ளீட்லி க்யூரபிள், ஒன்லி க்யூரபிள் at during the embryonic stages. ஸோ லிம்போசைட்ஸ் ஃப்ரம் த பேஷண்ட் வந்து கலெக்ட் பண்ணி அதில் வந்து ஃபங்க்ஷனல் டிஎன்ஏ வந்து இன்சர்ட் பண்ணி ஃபங்க்ஷனல் என்சைம் அடினோசின் டிஎமினேஸ் என்சைம் இன்சர்ட் பண்ணி விச் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு த டிஎன்ஏ. ரெட்ரோவைரல் வெக்டார் மூலிமா வந்து நம்ம பாடிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் மாலிகுலர் டயக்னோசிஸ். இஃப் எ பர்சன் வந்து ஒரு சில டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா ஸோ how will you diagnose? ஸோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஸ், இப்போது ஹாஸ்பிட்டல் போனோன்னா இஃப் யூ ஹேவிங் சம் டிசீஸ் they'll take some urine analysis and blood analysis and serum analysisலாம் இருக்கும். ஸோ வந்து இது
the advanced technologies in that is recombinant DNA technology, PCR polymerase chain reaction, ELISA enzyme linked immunosorbent assay. இந்த பிசிஆர் வந்து எப்படி உங்களுக்கு டிசீஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, ஈவன் உங்கள் பாடியில் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா ஏதாவது இருந்தாலும் ஆம்ப்ளிஃபிகேஷன் வெரி லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பாக்டீரியா இருந்தாலும் கேன் பி டிடெக்டட் பை ஆம்ப்ளிஃபிகேஷன். இப்போது இதுதான் ஒரு ஜீன்னா இதை நல்லா பெருசுப்படுத்தி காட்டும். ஓகேவா? ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால் ஆம்ப்ளிஃபிகேஷன். ஸோ ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் த டிஎன்ஏ வந்து பிசிஆர் ப்ராசஸில் நடக்கும். And ELISA, and nowadays PCR is also used to detect the HIV. Okay, HIV in AIDS patients. Okay, and it is also a powerful one to identify many of the genetic disorders. Okay, yes. Single stranded DNA or RNA, a radioactive molecule tagged with a radioactive molecule called probe. Okay, cells. Yes, this was an important point. In the point of D director கேட்டிருக்காங்க. A single stranded DNA or RNA is tagged with a radioactive molecule called probe. Okay, it's allowed to hybridize to its complementary DNA in a clone, followed by detection using autoradiography. என்னன்னா இப்போ வந்து இது எப்படி டெக்னிக்னா, இப்போது காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, so which can be easily detected by autoradiography. The clone having a mutated gene will not appear on the photographic film because the probe will not have a complementary. Okay, இப்போ வந்து இஃப் யூ ஆர் அ ஹெல்த்தி, உனக்கு உன்னுடைய ஜீன்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது, நார்மலாக இருக்குது அப்படின்னா விச் கேன் பி டிடெக்டட் ஆன் த ஆட்டோரேடியோகிராஃபி. ஃபோட்டோகிராஃபிக் ஃபில்மில் வந்து உன்னுடைய காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ வந்து நல்லாவே தெரியும். பட் உன்னுடைய ஜீன் வந்து ஏதாவது சம்திங் சேஞ்சஸ் மியூட்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னா இட் வில் நாட் அப்பியர் ஆன் த ஃபோட்டோகிராஃபிக் ஃபில்ம். ஸோ அப்போ உனக்கு வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு உன்னுடைய ஜீன்ஸில் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அண்ட் ELISA இஸ் த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்டராக்ஷன். ஒரு ஃபாரின் பாடியை வந்து இருக்குன்னா நம்ம பாடிஸில் ஒரு ஆன்டிஜன், அதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் வந்துன்னா நம்ம பாடிஸில் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கேன் பி டிடெக்டட் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன்ஸ் பை டிடெக்டிங் த ஆன்டிபாடிஸ் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி. ஸோ திஸ் வாஸ் அ டெக்னிக். அண்ட் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து என்னென்னா, அனிமல்ஸோடைய டிஎன்ஏ மேனிப்புலேட் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஒரு அனிமலுக்குள்ளே வேறு ஒரு ஃபாரின் ஜீனை வந்து இன்சர்ட் பண்ணி ஸ்டடி பண்ணுறது தான் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸாக. ஸோ இது எதுக்குன்னா, நார்மல் ஃபிசியாலஜி அண்ட் டெவலப்மெண்ட், இந்த ட்ரக் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து, அதாவது மெடிசின்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுற ஃபீல்டில் வந்து அதிகமாக வந்து இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ், மைஸ், ரேட் இதெல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டடி ஆஃப் டிசீஸ், நிறைய டிசீஸோடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே அனிமல்ஸ் வச்சு தான் ஸ்டடி பண்ணுறாங்க. லைக் கேன்சர், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அல்சைமர்ஸ், இது எல்லாமே. அண்ட் நிறைய பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் கேன் ஆல்சோ பி obtained ஃப்ரம் தீஸ் அனிமல்ஸ். இப்போது ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் அப்படின்றது வந்து டு ட்ரீட் எம்பசிமா அப்படின்ற ஒரு டிசீஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிமிலர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ மேட் ஃபார் த வேக்சின்ஸ் ஃபார் ஃபீமேல் கீட்டோனுரியா அண்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். அண்ட் இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின் என்னென்னா, ரோசி அப்படின்ற ஒரு கவ் வந்து விச் இஸ் ஹியூமன் ப்ரோட்டீன் என்ரிச்டு மில்க் 2.4 grams per liter. அதில் என்ன இருக்குன்னா, ஹியூமன் ஆல்ஃபா லாக்டால்புமின் வாஸ் நியூட்ரிஷ்னலி மோர் பேலன்ஸ் ஃபார் ஹியூமன் பேபிஸ். மதருடைய மில்க்கு ஹியூமன் பேபிஸ், தென் நேச்சுரல் கவ் மில்கில் இருக்கிற மில்கை விட இந்த கவுடைய மில்க் வந்து பர்ஃபெக்ட் மில்க் ஃபார் பேபிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோசி ஹியூமன் ஆல்ஃபா லாக்டால்புமின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் வாஸ் நியூட்ரிஷ்னலி மோர் ரிச். அண்ட் வேக்சின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அனிமல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஓகே, அண்ட் கெமிக்கல் சேஃப்டி ஆஃப் த ட்ரக்ஸ். ஸோ இப்போ வந்து நார்மல் அனிமலுக்கு வந்து ஒரு டாக்ஸிக் ஜீன் கொடுத்தோன்னா அதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப லேட் ஆகும். பட் ஒரு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்க்கு வந்து கொடுத்தோன்னா அதுக்குடைய சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ ஈஸியாக நம்ம வந்து ரிசல்ட்ஸை ஸ்டடி பண்ணலாம். அண்ட் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் GEAC அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. திஸ் வாஸ் அ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் they were asked.
ஸோ இந்தியாவில் வந்து ரைஸோட வெரைட்டிஸ் ரொம்ப நிறையவே இருக்குது, ஆல்மோஸ்ட் 2 lakhs. அதில் வந்து 27 டாக்குமெண்டட் வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸஸ் வெரைட்டிஸ் ஆர் க்ரோன் இன் இந்தியா. அதுக்கப்புறமா அமெரிக்கன் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்குன்ட்டு அப்படி ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்ட்டு தனியாக செட் பண்ணிக்கிட்டாங்க, பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி நியூ வெரைட்டி ஆஃப் பாஸ்மதி வந்து க்ரியேட் பண்ண மாதிரி வந்து அவங்க காமிச்சிட்டாங்க. இது வந்து பாஸ்மதி வாஸ் கிராஸ்டு வித் செமிடாஃப் வெரைட்டிஸ். நம்ம நாட்டில் இருக்க செமிடாஃப் வெரைட்டிஸ் கூட க்ராஸ் பண்ணி ஒரு புது வெரைட்டியை க்ரியேட் பண்ணி அதுக்கு அவங்க பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. ஸோ எதுக்காக இருந்தாலும் பேட்டன்ட் வாங்கினோன்னா ஸோ நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டு தான் அந்த ட்ரக்குக்கு வந்து தேல் கிவ். ஓகே, பயோபைரசினா இஸ் த யூஸ் ஆஃப் பயோ ரிசோர்ஸஸ் பை மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வித்தவுட் எனி ப்ராப்பர் அத்தாரைசேஷன். அந்த பீப்புள்ஸ் அண்ட் கவர்மெண்ட் கிட்ட எந்த ஒரு ப்ராப்பர் அத்தாரைசேஷன் இல்லாமல் அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணுற டேர்ம் யூஸ் பை மல்டிநேஷ்னல் கம்பெனிஸை. ஸோ அந்த டேர்ம் பேர் தான் பயோபைரசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் பார்லிமெண்ட் வந்து ஜஸ்ட் நவ் கிளியர்டு தான் செகண்ட் அமெண்ட்மெண்ட் பில், பேட்டன்ட் பில்லை வந்து இப்போ தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாப்டரில் வந்து நான் we are going to solve the previous year questions.